ஹலோ ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் டு ரியால் மட்ரிட் ஹியர் வி கோன்னு ஃபேப்ரிசியோ அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பார்சா ஃபேன்ஸ் என்னதான் நம்ம வந்து இன்டர் மிலான் கிட்ட தோத்துருந்தாலும் இந்த நியூஸ் வந்து ஒரு குட் நியூஸாக இருக்குது நம்மளுக்கு. பிகாஸ் ட்ரெண்ட் இஸ் கமிங் டு ரியால் மட்ரிட் அண்ட் அடுத்த சீசன் வந்து இன்னும் ஜாலியாக இருக்க போகுது அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஆடும்போது. நம்ம கூட ஜாயினிங் வித் அஸ் டுடே அஜய். எங்களை பார்த்துருப்பீங்க ஃபுட்பால் பேஜ் சேனலில் நாங்கள் வந்து லாலிகா ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவ்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அஜய், வெல்கம் வெல்கம். சூப்பர்டா, ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல ஹாப்பி. ஆனா தோத்ததுக்கு அப்புறமும் அந்த அந்த திமிர அடங்கலை பாத்தியா? ட்ரெண்ட் வரான்னா எப்படின்னா ரைட் ஹேண்ட் சாண்ட ஓகேடா ஓகேடா சொல்லு, நீ சொல்லு, எப்படி என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லு, நீ என்ன வேணா சொல்லு, இருக்கட்டும் பாக்குறேன், அடுத்த சீசன் பாக்குறேன். நான் பிளிக்கோட செகண்ட் சீசன் பாயன்ல என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதனால அங்க அங்க ஜெயிச்ச மாதிரி லீக் அவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிட முடியாது. ஸோ வந்து அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேத்திக்கு நான் ஒன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்னு ஜென்ரலா சொல்லிக்க விரும்புறேன். பேண்டர்லாம் தாண்டி ஆல் டைம் கிரேட்டஸ்ட், ஒன் ஆஃப் த ஆல் டைம் கிரேட் மேட்சஸ் நேத்திக்கு. கண்டிப்பா ரெண்டு டீமுமே இந்த வே தே பிளேட் அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குற, நிறைய அதை பத்தி கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பட் இங்க வந்து இப்போ ட்ரெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, சரி ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. நடுவுல ஃபர்ஸ்டே எனக்கு தெரிஞ்சு ஃபப்ரிசியோ போட்டிருப்பான் ஹியர்விகோ. நடுவுல வந்து ட்ரெண்ட் வந்து சாலா கூட பேசுறான், சாலா இவரெல்லாம் ரூம்ல அடைச்சு வச்சு பேசுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருந்ததே கிடையாது. எனக்கு பிளேயர்ஸ்லாம் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையா? ஒரு ப்ரொஃபஷனல் இன்னொரு ப்ரொஃபஷனல் வந்து நான் வந்து ரியல் மேட்ரிடுக்கு போறேன்னு சொன்னா ரூம்குள்ள அடைச்சு வச்சு நீ போகாத அப்படின்லாம் பேசுவாங்க. எனக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது. ஸோ நான் கான்பிடண்டா இருந்தேன் வந்துரும். ஆனா எனக்கு பர்சனலி ரொம்ப ஹாப்பிடா. நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் வந்தா டிஃபென்சிவ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்னு, ஏதோ இந்த சீசன் ஆகாத எக்ஸ்போஸ் அடுத்த சீசன் ஆக போறோம். ஆல்ரெடி 5 கோல்லாம் அடிச்சிட்டீங்க, அடுத்த சீசன் 10 கோலா அடிக்க போறீங்க ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம். எல்லாம் பட்டதெல்லாம் பட்டாச்சு இந்த சீசன், சரியா? அதனால பாஸ்கஸை விட நல்லா டிஃபெண்டர் அதை பத்திலாம். அதனால எனக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லை. அவன் வரதுனால என்னெல்லாம் இம்பாக்ட் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். பட் என்னை பொறுத்த அளவுக்கு அவன் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர். அவன் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தான், நல்லா கோச் பண்ணோம், டிஃபென்சிவா அவனை கோச் பண்ணிட்டோம், ஒரு பர்டிகுலர் ரோல் கொடுத்துட்டோம் அவன்கிட்ட. அவனை வந்து எல்லா சுச்சுவேஷனையும் டிஃபெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா அவனால பண்ணவே முடியாது. ஓகே, ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் இதை மட்டும் பண்ணு, இதுல நீ போக்கஸ்டா இரு, இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாத, இந்த மாதிரி சொன்னா அவனால கண்டிப்பா பண்ண முடியும். அவனை போய் மேன்மார்க் பண்ணு, ரஃபினியா மேன்மார்க் பண்ணுன்னா எல் கிளாசிக்கோல அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு அவனால சில விஷயங்கள் நல்லாவே பண்ண முடியும் டிஃபென்ஸ்ல, என்ன பொறுத்த அளவுக்கு. அதை யூஸ் பண்ணி பண்ணணும். அப்படிதான் கிளாப் இருந்தவரை அப்படிதான் யூஸ் பண்ணோம். சில ஒரு செட் ஆஃப் கேம்ஸ்ல வந்து அவனோட வீக்னஸ் தெரியலாம்டா. பட் என்ன பொறுத்தவரை நல்ல டிஃபென்ஸ் தான். நீ சொல்லு ஏதோ என்ஜாய் பண்ணலாம்லாம் சொன்னி, நீ சொல்லு. இந்த பேண்டர் அசைட், ஆனால் வந்து இப்போது ரியல் மட்ரிட் டீம்லேயே நம்ம பார்த்துட்டோன்னா இப்போது ரன்னர்ஸ் லைக் ரன் கொடுக்குற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எம்பாப்பே இந்த சீசன் எம்பாப்பே வந்துட்டான், எம்பாப்பே இருக்கான், வினி இருக்கா, ராட்ரிகோ இருக்கான், பெலிங்காம் இருக்கான். பட் அந்த மாதிரி சான்ஸ் கிரியேட் பண்ணுற பிளேயர்ஸுங்கிறது டீமில் வெரி கம்மி. வால்வர்டே வந்து என்னதான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மிட்ஃபீல்டராக இருந்தாலும் ஹி இஸ் நாட் அந்த ஒரு நம்பர் 8, அந்த சான்ஸ் கிரியேட்டிங் நம்பர் 8 கிடையாது. ஸோ அங்கே தான் வந்து இப்போ கூலர் பார்த்தோம், போன ஃபியூ கேம்ஸாக வந்து கூலர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ஐ திங்க் ட்ரெண்ட் ஆட் பண்ணுறது இந்த டீமில் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர் ஆட் பண்ணுற மாதிரின்னு சொல்லலாம். டெஃபினெட்லி கார்வஹால் உடையோ இல்லை லூகாஸ் வாஸ்கஸ் உடையோ ட்ரெண்டோட அட்டாக்கிங் வைஸ் குவாலிட்டி இஸ் டெஃபினெட்லி வெரி வெரி பெட்டர், வேர்ல்ட் கிளாஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரியல் மட்ரிட்க்கு இட்ஸ் அ ஹியூஜ் பூஸ்ட் இன் மை ஒப்பீனியன். கார்னர் டேக்கன் குயிக்லி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னே. பட் வந்து அது இது ஓகே. ஆனா ஜென்ரலா எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி எனக்கு சோஷியல் மீடியா ரெக்கமெண்டேஷனா இருக்கலாம், ரொம்ப மிக்சடா இருக்கிற மாதிரி இருக்கு ரியாக்ஷன். முன்னாடிலாம் ஒரு பிளேயர் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் வந்தான்னா ரொம்ப யோசிக்காம எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி வரான், அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான் இல்லையாங்காவது அதுக்கப்புறம் பார்க்கலாம். வரான், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் வரான், ஒரு இவ்வளவு டேலண்டான பிளேயர் வரானாலே ஒரு மாதிரி யோசிக்காம செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் வந்து இப்ப ஏதோ ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அவன் வந்தா இதை நடக்குமோ. அந்த ஃபீல்டில் வர ட்வீட்ஸ் எல்லாம் வந்து லிவர்பூல் ஃபேன் ட்வீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அந்த ரியாக்ஷன் மிக்ஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி என்ன தாட்ஸ்? ஏன்னா நிறைய நான் லைக் ரொம்ப மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ்லேருந்து பார்த்தேன்.
தட் அவன் வந்து அவன் கான்ட்ராக்டை மதித்து இந்த எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணி ஆடி இந்த அவன் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ ரியல் மேட்ரிட்க்கு வரான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து ஹவு இப்போ லிவர்பூல் ஃபேனாக ஹவு இஸ் இட் ஃபேர் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் வரும்ல. தட் அவங்க பிளேயரோட கான்ட்ராக்டை ரெஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணணும்ல. ஸோ அதை பற்றி என்ன தாட்ஸ்? இல்ல ஆப்வியஸ்லி நம்ம அபியூசஸ் எல்லாம் விட்டுருவோம். சிலர் வந்து ஜெனுவினாவே ஒரு மாதிரி என்ன சொல்றது, வருத்தமா தான் பேசுறாங்க. லைக் ஐயோ போயிட்டு என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அந்த மாதிரி பேசுறாங்க. அபியூசஸ் ஒரு சைடு, அதை விட்டுருவோம் நம்ம. அவன் வந்து அவனோட மியூரல்ல இது பண்றது அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. பட் ஜெனுவினா பேசுறவங்க அவங்க சைடு ஒரு நியாயம் இருக்குடா. என்ன அப்படின்னா, அவன் அங்கேயே பிறந்து வளர்ந்தவன், பிளஸ் அவனை வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க எப்பவுமே. எனக்கு தெரிஞ்சு ஜெரார்டுக்கு அப்புறம் அவன் தான் வச்சுக்கோங்க. ஜெரார்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் பிளேயர் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றதுன்னா அது வந்து ட்ரெண்ட் தான். ஸோ அவங்களுக்கு என்னன்னா, நம்ம பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்கோம், நீ அவங்க சுச்சுவேஷன்லயே நினைச்சு பார்க்கணும். அவங்க வந்து ஆர்சனல் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாம, மேன் சிட்டி அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாம ட்ரூலி அந்த லிவர்பூல் வேலை ஒரு பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்காங்க அவங்க வந்து. ஸோ பிரீமியர் லீக் ஜெயிச்ச உடனே என்ன சொல்றான், நாங்க வந்து பிஎஸ்ஜி கிட்ட பெனால்டிஸ்ட தான் தோத்தாங்க சாம்பியன்ஸ் லீக்ல. அவங்க ஒரு ஃபேன், ஒரு ஹார்ட் கோர் ஃபேனா நினைச்சு பாரு, மேட்ச் கோயிங் ஃபேனா, பெனால்டிஸ்ட்ல தோத்தோம் அவ்வளவுதான். லீக் ஜெயிச்சிட்டோம். நீ என்ன கேட்ட சீசன் ஸ்டார்டிங்ல, நீ வந்து எனக்கு வந்து டிராஃபி ஜெயிச்சுதா, நான் அதுக்கப்புறம் டிசைட் பண்றேன் கான்ட்ராக்ட்லன்னு சொன்னேன். பிரீமியர் லீக் ஜெயிச்சிட்டோம், வேற என்ன வேணும் உனக்கு? ஸோ வந்து வருஷம் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கணும், சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் வர போகணும்னா அது முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இங்கிலாந்துலே இப்போ வந்து இங்கிலாந்துல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கிளப்னு நம்ம தாராளமா சொல்லலாம் இப்போ லிவர்பூல்னு வச்சுக்கேன். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல இதெல்லாம் நடந்ததுக்கு போது கரெக்டா இவன் என்ன சொல்றான், நான் வந்து ரியல் மேட்ரிட்க்கு போறேன் அப்படிங்கிறான். ஸோ அதுதான் ஹர்ட் பண்ணுது அவங்கள. பட் பர்சனலாவே இவனுக்கு வந்து அந்த ஆம்பிஷன் ரொம்ப நாளா இருந்துச்சு. இவன் எப்பவுமே லிவர்பூல்ல நான் ரிட்டையர் ஆவேன்னு சொன்னதே கிடையாது அவன். அது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் ஜஸ்டிஃபைடு. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கு. பட் இத ஒரு வாரம் ஒரு என்ன சொல்றது, ஏதாவது சொன்னா இவனை வந்து திட்டினாலும் ஓகே. பட் சும்மா இதை வந்து நெக்ஸ்ட் சீசன் அன்ஃபீல்டுக்கு போறான், நான் வந்து பூ பண்ணுவேன் அவனை நெக்ஸ்ட் சீசன்னா, எனக்கு அதுதான் இல்லாஜிக்கலா இருக்கும். டேய் ஒருத்தன் போறான்னா கோவப்படுறது ஓகேடா, பட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இருக்கலாம் அந்த கோவம். பட் இவன் ஒன்னும் பெருசா என்ன நெய்மார் பிஎஸ்சிக்கு போன மாதிரியா போறான், இவன் அந்த மாதிரிலாம் ஒன்னும் போலே. அப்போ முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிடுறீங்க கரெக்டா. ஆமா ஆமா. இல்ல இப்ப என்னன்னா இவங்க என்ன கேக்குறாங்க, நெய்மார் வந்து 200, நெய்மார் வந்து அப்படி போனா the manner in which he left disrespectful தான் என்ன பொறுத்த அளவுக்கு. ஆனா 220 மில்லியன் வாங்கி தந்தான்ல எங்க கிளப்புக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ட்ரெண்ட் என்ன உங்க கிளப் அபியூஸ் பண்ணிட்டா போனா, ட்ரெண்ட் வந்து என்னோட சிட்டி இதுதான், என்னோட பீப்புள் தான் எல்லாருமே, பட் எனக்கு வேற ஆம்பிஷன் இருக்குன்னு தானே சொல்லிட்டு போறான். அதை ஏன்டா நீங்க வந்து எவ்வளவு பெருசா பண்றீங்க அப்படின்னு. நெய்மார் வந்து கடைசி வரை நான் வந்து அந்த ட்ரீம் பண்றேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுவாரஸ் மெஸ்ஸின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டே இருந்துட்டான். இவன் என்ன ட்ரெண்ட் அலெக்சாண்டர் நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவன் எப்பவுமே இன்டர்வியூல ஹிண்ட் பண்ணிட்டே இருப்பான், எனக்கு வந்து பெரிய ஆம்பிஷன்ஸ் இருக்கு, நான் அங்க போகணும், நிறைய இடத்துல விளையாடணும்னு நினைக்கிறேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த ஜென்ரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வெரி டிஃப்ரெண்டா. அவங்க வந்து கண்டிப்பா ஒரு 3 லீக்ல போய் 3 பெரிய டீமுக்கு போய் பெரிய பெரிய டிராஃபி ஜெயிக்கணும், இல்லை எல்லா இடத்துலயும் லெகசி இருக்கணும், ஒரு குளோபல் லெகசி வேணும், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ வந்து அதுதான் அது. அப்ப எனக்கு வந்து இப்போ ஃபேன் வந்து அபியூஸ் பண்ணாம ஒழுங்கா ஒரு பேசினா கண்டிப்பா ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த லிவர்பூல் ஃபேன் பேசுறதுல. ஸோ வந்து நான் அது தப்பே சொல்ல மாட்டேன். அதுதான். ஸோ ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் ரியல் மேட்ரிட் வந்தாச்சு நெக்ஸ்ட் சீசன் ரியல் மேட்ரிட்ல கார்லோ ஆன்செலோட்டி இருப்பாரா இல்லையானே நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின். அடுத்த சீசன் டீம் என்ன இருக்கோ, என்ன ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரப்போகுது, எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம எண்ட் ஆஃப் த சீசனுக்கு அப்புறம் பேசுவோம். அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஆஸ் ஆல்வேஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.